மனிதனுக்கு வாழ்வுக்கு ஒளியா இருக்கிறார். அவர் ஒளியாக இருக்கிறார். அவர் மனிதனுடைய வாழ்வுக்கு ஒளியா இருக்கிறார். ஒளியாக இருக்கிறார். அவர் மாபெரும் ஒளியா இருக்கிறார். அவரிடத்தில் இருளே இல்லை. இயேசுவிடத்திலே எவ்வளவும் இருளே இல்லை. அவர் பரிசுத்தராக இருக்கிறார். அவர் பாவம் அறியாதவராய் இருக்கிறார். அவர் மகா பெரிய பரிசுத்தராக இருக்கிறார். அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். அவர் விண்ணுலகத்தை விட்டு, அந்த தெய்வம் விண்ணுலகத்தை விட்டு, அவர் இந்த மண்ணுலகத்திலே இயேசு மண்ணுலகத்திலே மனிதனாக அவதரித்தார். மனிதனாய் பிறந்தார். அவர் பரிசுத்தமாக வாழ்ந்தார். அவர் பாவம் இல்லாதவராய் வாழ்ந்தார். அவர் மனிதனுக்காக அடிக்கப்பட்டார். பாவம் செய்கிற மனிதனுக்காக இயேசு அடிக்கப்பட்டார். அவர் ரத்தம் சிந்தினார். பாவம் செய்கிற மனிதனுக்காக இயேசு ரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன் ஜீவனை விட்டார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்முடைய உயிரை விட்டார். அந்த ஜீவன் அவருடைய ஜீவன் இன்றைக்கும் மனிதர்களுக்காக உனக்கும் எனக்கும்காக அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் அந்த நியாய பிரமாணத்தை நீங்களாக்கி, அந்த நியாய பிரமாணத்தை நீங்களாக்கி நம்மை ரட்சிக்கும்படி, நம்மை பாவத்திலிருந்து காப்பாற்றும்படி நம் மேல் பூரணமான அன்பு வைத்தார். பாவம் செய்கிற நம் மீது பூரணமான அன்பை வைத்தார். அது மெய்யான அன்பு. அதுவே மெய்யான அன்பு. தூய்மையான அன்பு. அந்த அன்பு தூய்மையான அன்பு. பரிசுத்தமான அன்பு. அது பாவம் இல்லாத அன்பு. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவராக இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். திரும்புங்கள். பாவங்களை விட்டு மனம் திரும்புங்கள். பரிசுத்தமான தெய்வம், அப்பேற்பட்ட பாவம் அறியாத தெய்வம் மனிதனை எவ்வளவா நேசிக்கிறார். பாவம் செய்கிற மனிதனை அவ்வளவாய் நேசிக்கிறார். அவரிடத்துல அன்பே மகா பெரிய அன்பாக இருக்கிறது. அந்த தெய்வத்திடம் மாபெரும் அன்பு காணப்படுகிறது. மனுஷன் ஏமாற்றுவான். மனிதன் ஒருவேளை உன்னை ஏமாற்றலாம். மனுஷன் சொல்லுவான். ஒருவேளை மனிதன் இடத்தில் கூறலாம், நான் உனக்கு செய்வேன் சொல்லுவான். நான் உன்னை கடைசி வரை நோடி இருப்பேன் என்று சொல்லலாம். பார்த்தா செய்ய மாட்டான். ஆனால் பாதியிலே நம்மை விட்டு சென்று விடலாம். மனிதனுடைய அன்பு அதுதான். மனிதனுடைய அன்பு மாயை. சொந்த பந்த அன்பு மாறும். சொந்தத்தோட அன்பு எல்லாம் மாயை. கணவன் அன்பு மாறும். அந்த தெய்வத்தின் அன்பு மாத்திரமே மெய். மனைவியின் அன்பு மாறும். மனைவியின் அன்பு ஒரு நாள் மாறும். இயேசுவின் அன்பு, அந்த இயேசுவின் அன்பு மாறாத அன்பு. ஒவ்வொரு நாளும் உன்னை விட்டு மாறாத அன்பு. உன் மரணம் வரைக்கும், உன்னுடைய வாய்ஸ் நாட்கள் முடியும் வரைக்கும் உன்னை கைவிடாத அன்பு. உன்னை ஒரு நாளும் கைவிடாத அன்பு இயேசுவின் அன்பு. உன்னை தூக்கி விடுகிற அன்பு. உன்னை தூக்கி விடுகிற அன்பு. மனுஷ முகத்தை பார்க்கிறான். மனிதனோ உன்னுடைய முகத்தை ஆனா பார்க்கிறான். இயேசு கிறிஸ்துவோ, ஆனால் என் ஆண்டவராக இயேசுவோ உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறான். இருக்கிற உன் உள்ளத்தை ஆராய்ந்து அவர்தான் பரிசுத்தர். அவரே பாவம் அறியாத அவர் தெய்வம். பூரண பரிசுத்தராக இருக்கிறார். பூரணமான பாவம் அறியாத உங்களை நேசிக்கிறார். இந்த ஆண்டவர் உங்களை அதிகமாக உன்னை பரிசுத்தமாவே பார்க்கிறார். அவர் உன்னை பாவம் இல்லாதவனாக பார்க்கிறார். உண்மையிலே அன்பு வைத்தவர். அந்த தெய்வம் உன் மீது அளவுக்கு அதிகமான அன்பு மன திரும்புகள் சொல்லுகிறார். அருமையான சகோதரா சகோதரிய பாவங்களை விட்டு மன